அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்கா வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 2A அண்ட் குரூப் 4க்கான கம்பைன்டு டெஸ்ட் சீரிஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. இந்த கம்பைன்டு டெஸ்ட் சீரிஸை பொறுத்தவரையும் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பா நியூ டெஸ்ட் ஷெடியூல் வந்து அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. இந்த நியூ ஷெடியூல் படி பாத்தீங்கன்னா இன்று நடைபெற்ற ஜிஎஸ் பகுதிக்கான விடை குறிப்புகளை நாம இந்த காணொலியில பார்க்கலாங்க. இந்த டாபிக்கை பொறுத்தவரையும் ஜிஎஸ் பகுதியில 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகத்திலிருந்து 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய ஆஸ் பர் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஏரியாவும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் பகுதியில அறிவியல் விதிகள் தொடர்பான கேள்விகளையும் அதற்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்கா வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயன்படும் வகையில கம்பைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஆன்லைன் மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணமாக 1000 ரூபாயும் ஆஃப்லைன் மாணவர்களுக்கு 3000 ரூபாயும் பிக்ஸ் பண்ணப்பட்டுள்ளது. இந்த டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேல இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. 8110539319 9626658306 and 9597283986. நிச்சயமா 2026ல டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கும் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல் முறையா நம்ம சேனலை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணாதான் நாங்க தொடர்ந்து அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அதே போல இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பாத்துக்காங்க. நிச்சயமா நம்மளுடைய ஒவ்வொரு டெஸ்ட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து அட் பிரசன்ட் ஸ்டேட்ல எடுக்கப்பட்டுள்ளது. வீடியோஸ் முழுமையா பாருங்க. இந்த வீடியோ பொறுத்தவரையும் மொத்தம் 100 கேள்விகள் அடங்கியுள்ளன. 100 கேள்விகள், 150 மதிப்பெண்கள். முதல் கேள்வி, பக்தி இயக்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? சோ பக்தி இயக்கம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 6ல வந்து நமக்கு வரும். பக்தி இயக்கம் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? 3 கூற்று இருக்கு. இந்த 3 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். பக்தி இயக்கம் அல்லது வழிபாட்டு முறைகளிலான புத்தெழுச்சி தமிழகத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டை ஒட்டி தொடங்கியது. சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை பக்தி இயக்கம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கியதானா? கிடையாது. சோ முதல் கூற்று தவறு. எப்ப தொடங்கி இருக்குன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுல தான் தொடங்கி இருக்கும். இரண்டாவது கூற்று, தனக்கு சொந்தமான கடவுளை வழிபடும் பக்தனுக்கும் அக்கடவுளுக்கும் இடையிலான பரஸ்பர உணர்வு, டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு பாத்துக்காங்க, உணர்வு ரீதியிலான பற்றுதலுக்கும் அன்பிற்கும் பக்தி இயக்கம் சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தது. சோ இரண்டாவது கூற்று சரி. மூணாவது கூற்று, இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என ஹரிதாசர் கூறியுள்ளார். சோ இந்துக்களும் முஸ்லிம்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள்னு சொன்னது யாருன்னா ஹரிதாசர் சொல்லியிருக்காரு. அப்போ மூன்றாவது கூற்று சரி. கேள்வி என்ன? பக்தி இயக்கம் பற்றிய கூற்றுகள் சரியானது 2 மற்றும் 3 சரி. இரண்டாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் தவறா இருக்கு. தவறான ஆப்ஷன் என்னன்னா பி தான். நம்ம ஆன்சர் டைரக்டா பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஆன்சரை பார்க்கலாம். நம்மாழ்வாரின் 4000 பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் எனும் பெயரில் நம்பியாண்டார் நம்பி தொகுத்துள்ளார் அப்படின்னு இருக்காங்க. சோ 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பினா கிடையாது. சோ 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி தான் தொகுத்திருப்பாரு. நம்பியாண்டார் நம்பி 12 திருமுறைகளை தொகுத்தளித்திருப்பாரு. அதே மத்த 3 ஆப்ஷனை பாருங்க. நம்மாழ்வார் இயற்றிய 1102 பத்திகளை கொண்ட திருவாய்மொழி என்னும் நூலால் புகழ பெற்றார். அப்ப நம்மாழ்வார் எந்த நூலால் புகழ பெற்றிருப்பார்னா திருவாய்மொழி. யார் எழுதியது? நம்மாழ்வார். ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டுமே பெண்பால் ஆழ்வார் ஆவார். சோ 12 ஆழ்வார்கள் இருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள் தான். பெரியாழ்வார் தொடக்கத்தில் விஷ்ணு சித்தர் என அறியப்பட்டார். சோ பெரியாழ்வார் தொடக்கத்துல விஷ்ணு சித்தர் என்றுதான் அறியப்பட்டார். சோ மத்த 3 ஆப்ஷனும் சரியா இருக்கு. இங்க தவறானது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 3வது கேள்வி, பொறுத்துக. கோயில் நகரம்
கோயில் நகரம் பொதுவாகவே நம்ம காஞ்சிபுரம்னு சொல்லலாம். இங்க புத்தகத்துல பக்தி இலக்கியத்துல 7ஆம் வகுப்புல தந்திருப்பாங்க. கோயில் நகரம் எதுனா திருவெள்ளிபுத்தூர். ஆட்சி புரிபவள், ஆட்சி புரிபவள்னா ஆண்டாள். சோ ஆண்டாள் என்பதன் பொருள் என்னன்னா ஆட்சி புரிபவள் என்று அர்த்தம். அடுத்து 3, கிருஷ்ணனை அடையும் வழி. கிருஷ்ணனை அடையும் வழி என்பது திருப்பாவை. சோ திருப்பாவை என்பதன் பொருள் கிருஷ்ணனை அடையும் வழி என்கிறது. நெக்ஸ்ட் ஒன், பெண்ணின் புனித பாடல்கள். நாச்சியார் திருமொழி பெண்ணின் புனித பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது. சோ இங்க நாச்சியார் திருமொழியும் திருப்பாவையும் பாடல் யாருன்னா எழுதியது ஆண்டாள் தான் பாடியிருப்பாங்க. இந்த சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 4, முதல் 3 ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யார்? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், நம்மாழ்வார், பேயாழ்வார். சோ முதல் 3 ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இங்க நம்மாழ்வார் வரமாட்டாரு. இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. முதல் 3 ஆழ்வார்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். சோ ஆழ்வார்கள் மொத்தம் நமக்கு 12 பேர். அந்த 12 பேர் லிஸ்டையும் பாத்திரலாம் கூடுதலா. சோ நம்ம டிஸ்கஷன் வீடியோ பொறுத்தவரையும் சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் அந்த 100 கேள்வி தொடர்பான மத்த கூடுதலான பாயிண்டையும் நம்ம பார்ப்போங்க. அதனால வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் இருப்பாங்க. முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அதுக்கடுத்து 4ஆவது இருக்கக்கூடியது திருமலிசை ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்படி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். ஒரே ஒரு ஆழ்வார் பெண் ஆழ்வார் ஆண்டாள் இருப்பாங்க. கேள்வி 5, மும்மூர்த்திகள் என அழைக்கப்பட்டவர்களில் சரியான நபர்களை தேர்வு செய்க. இங்க 5 ஆப்ஷன் இருக்கு. 5 கூட்டு தந்திருக்காங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார். மும்மூர்த்திகள்னா 3 பேர். யார் யாரு? திருஞான சம்பந்தர், மூவர் முதலிகள்னு சொல்லலாம். திருஞான சம்பந்தர், அப்பர் என்கிற திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான் மும்மூர்த்திகள். இப்ப சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 6, கூற்று காரணம். சோ கூற்று காரணத்தை பொறுத்தையும் தெளிவா படிக்கணும். இதை புரிந்து கொண்டா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சில நேரத்துல அதுல ஆன்சர் அதுலயே இருக்கும். கூற்று, ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார். ஆதிசங்கரருக்கு இன்னொரு பெயரு சங்கராச்சாரியார். இவரு அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆவார். சோ ஆதிசங்கர் அல்லது சங்கராச்சாரியர் என்ன தத்துவத்தை போதிச்சுனா அத்வைதம். இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. காரணம், ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மானா இங்க பிரம்மாவுடன் இணையும் என்பதே அத்வைதத்தின் தத்துவத்தின் நோக்கம். அதனால ஆதிசங்கரர் இத பின்பற்றினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சரியான விடை கூற்று சரி, காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். கேள்வி 7, சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணை என்ன பாத்தீங்கன்னா வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம். சரி. வடகலை வைணவம் திருவரங்கத்துல காணப்படுமானா கிடையாது, தவறு. தென்கலை வந்திருக்கணும், டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கு, பாத்துக்கோங்க. தென்கலை வைணவம் காஞ்சிபுரமானா காஞ்சிபுரம் கிடையாது. சோ இங்க 2, 3 தவறா இருக்கு. 4, விசிஷ்டாத்வைதத்தை பின்பற்றியவர் ராமானுஜர். இதுவும் கேட்டிருக்காங்க. விசிஷ்டாத்வைத தத்துவத்தை பின்பற்றியது யாரு? ராமானுஜர். அப்போ இங்க சரியான இணை 1 மற்றும் 4 சரியா இருக்கு. அப்போ வடகலை வைணவம் எங்கு காணப்பட்டதுன்னா வடகலை வைணவம் காஞ்சிபுரத்திலும் தென்கலை வைணவம் திருவரங்கத்திலும் காணப்பட்டது. கேள்வி 8, பின்வரும் தொடர்களில் தவறானது எது? பின்வரும் தொடர்களில் தவறானது எதுன்னு பார்க்கலாம். 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. மீராபாய் கபீரின் சீடர் ஆவார். சோ கபீருடைய சீடர் மீராபாயானா கிடையாது, தவறு. மீராபாய் பாத்தீங்கன்னா ரவிதாஸ் என்பவருடைய சீடர் ஆவார். மீராபாய் யாருடைய சீடர்னா ரவிதாஸ் என்பவரின் சீடர் ஆவார். 8வது கேள்விக்கு தவறானது ஆப்ஷன் டெல்லி. மத்த 3 ஆப்ஷனும் சரியா இருக்கு. என்னன்றதை பார்க்கலாம். சோ வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யாருன்னா ராமானந்தர். வட இந்தியாவுல நார்த் இந்தியாவுல பாத்தீங்கன்னா பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமா மாற்றியிருப்பார் யாரு? ராமானந்தர். ஏ ஆப்ஷன் சரி. பி ஆப்ஷன்,
தெலுங்கு தத்துவ ஞானியான வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு ஒரு கோயிலை அமைத்தார். அப்போ மதுராவுக்கு பக்கத்துல, மதுரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கும். அங்க கோவர்தன் குன்றுன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல கிருஷ்ண பகவானுக்கு கோயிலை அமைத்திருப்பார். யாரு? தெலுங்கு தத்துவ ஞானியான வல்லபாச்சாரியார். சோ பி ஆப்ஷன் சரி. நெக்ஸ்ட் ஒன், சி ஆப்ஷனை பாருங்க. மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவி மீராபாய் பஜன், அதாவது பஜனை பாடல்கள் மூலம் பெயர் பெற்றவர். சோ சி ஆப்ஷன் சரி. இங்க நமக்கு டி ஆப்ஷன் தான் தவறு. மீராபாய் கபீரின் சீடரானா கிடையாது. யாருடைய சீடர்னா ரவிதாஸ் என்பவரின் சீடர் ஆவார். கேள்வி 9, தவறான இணையை தேர்வு செய்க. துளசிதாசர் எழுதிய நூல் ராமசரிதமானஸ் சரி. வங்காளம் சைத்தன்ய தேவர் சரி. வங்காளம் துக்காராமா அப்படின்னா கிடையாது. மகாராஷ்டிரா சைத்தன்ய தேவரா கிடையாது. சிஸ்டி அமைப்பை ஏற்படுத்தியவர் மொயினுதீன் சிஸ்டி. இந்த சிஸ்டி அமைப்பை ஏற்படுத்திய யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சோ இங்க சைத்தன்ய தேவர் வங்காளத்தை சேர்ந்தவர், துக்காராம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 2, 3 தவறா இருக்கு. கேள்வி என்ன? தவறான இணையை தேர்வு செய்க. தவறானது ஆப்ஷன் பாம்பே. இங்க சரியான இணை தவறான இணைன்றதை பொறுத்தவரை மேக்சிமம் டிஎன்பிசில நம்ம அனலைஸ் பண்ண வரையும் 2 தவறா தந்திருப்பாங்க, இல்லைன்னா 1 தவறா தந்திருப்பாங்க. 3மே தவறான மேக்சிமம் ரேரா தான் கொடுத்திருப்பாங்க இதான ஒரு கேள்வியில. ஆனா பொதுவா டிஎன்பிசி பேட்டர்னை பொறுத்தவரையும் 1, 2 தவறு, இல்லைன்னா 2, 3 தவறு, இல்ல 1, 4 தவறு மாத்தி கொடுத்திருப்பாங்க. சோ நமக்கு கரெக்டா ஆன்சர் இது 4 ஆப்ஷன் இருக்குன்னா அந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் நல்லா தெளிவா தெரிஞ்சா கூட ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம். ரொம்ப முக்கியமானதும் மிஸ்டேக் ஆகக்கூடிய இடமும் இந்த இடம் தான், பாத்துக்காங்க. கேள்வி 10, பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர்களையும் வடிவங்களையும் கொடுத்திருந்தாலும் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்று நம்பியவர் யார்? சோ பல்வேறு சமய பிரிவுகள் கடவுளுக்கு வெவ்வேறு பெயர் தந்திருந்தாலும் கடவுள் ஒருவர் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னா அவர் வடிவமற்றவரா இருப்பன்னு சொன்னது கபீர். கபீர் எழுதிய நூல்கள், கபீர் பாத்தீங்கன்னா 2 நூல்களை எழுதியிருப்பாரு. ஒன்னு கிரந்தவழி, பைஜக். சோ கிரந்தவழி, பைஜக் என்ற 2 நூல் எழுதியது யாரு? கபீர். கேள்வி 11, சரியான இணையை தேர்வு செய்க. குருநானக் இறப்பு. குருநானக் எப்ப இறந்தார்? 1539 இருந்தாரானா சரி. குருநானக் இறந்த வருடம் 1539 சரி. அப்போ குருநானக் எப்ப பிறந்தார் என்றத ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கடவுள் வடிவமற்றவர் என்று போதித்தார். சோ குருநானக் என்ன பண்ணிருப்பார்னா கடவுள் வடிவமற்றவர் என்று போதித்தார். 2வது குற்றம் சரி. 3, சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யும் முறையை அறிமுக செய்தவர். பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யும் முறையை அறிமுக செய்தவர் குரு கோவிந்த் சிங் சரி. அப்ப இங்க சரியான இணை 4 இணைகளுமே சரியாக உள்ளன. கேள்வி 12, பொறுத்துக. சீக்கியர்களுடைய மிக 5 முக்கியமான பொருட்கள் வச்சிருக்கணும். அதுல கேஷ்னா என்ன? கேஷ் என்பது வெட்டப்படாத முடியை குறிக்கும். கண்கானா சிகைக்கோளை குறிக்கும். கிர்பான் என்பது குருவாலை குறிக்கும். கடானா உடலின் கடானா இரும்பு காப்பை குறிக்கும். கச்சேரா என்பது உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடையை குறிக்கும். சோ கேஷ்னா வெட்டப்படாத முடி, கண்கானா சிகைக்கோள், கிர்பானா குருவால், கடானா இரும்பு காப்பு, கச்சேரானா உடலின் கீழ்ப்பகுதியில் அணியும் உள்ளாடையை குறிக்கும். இந்த சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 1, 2, 3, 5, 4. சோ இத மேட்ச் தி ஃபாலோயிங்னு கேட்கலாம், சரியான இணை எதுன்னு கேட்கலாம், தவறான இணை எதுன்னு கேட்கலாம். தெளிவா பாத்துக்கங்க. கேள்வி 13, தமிழ்நாட்டில் கோயில் கட்டிடக்கலையின் பரிணாம வளர்ச்சி கட்டங்களில் சரியான கால வரிசையை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டுல கோயில் கட்டிடக்கலையில யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தாங்க? இங்க கொடுத்திருக்கிறது முற்கால சோழர் கட்டிடக்கலை, 2 பிற்கால சோழர் கட்டிடக்கலை, 3
பல்லவர் கட்டடக்கலை, 4 விஜயநகர நாயக்கர் கட்டடக்கலை, 5 நவீன கட்டடக்கலை. நமக்கு இங்க ஆப்ஷனை பொறுத்தவரையும் முற்கால சோழக்கலை ஃபர்ஸ்ட் கட்டடக்கலைனாவே நமக்கு நல்ல ஞாபகம் வரக்கூடியது பல்லவர்கள் தான் வருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்க பல்லவர்கள். நமக்கு ஆப்ஷன் தெரியும்னாலையும் இயர் தெரியும்னாலையும் இந்த மாதிரி வரிசையில முதல்ல யார் இருந்திருப்பாங்க, கட்டடக்கலைனாவே ஃபர்ஸ்ட் மகாபலிபுரம் வரும். அப்போ பல்லவர்கள் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள் கட்டடக்கலை. அதுக்கு அடுத்து யார் வராங்கன்னா முற்கால சோழர்கள். முற்கால சோழர்கள் வருவாங்க. பல்லவருக்கு அடுத்து ரெண்டாவது வருவாங்க முற்கால சோழர்கள். அதுக்கு அடுத்து முற்கால சோழர்களுக்கு அடுத்து பிற்கால சோழர்கள் வருவாங்க. பிற்கால சோழர்களுக்கு அடுத்து விஜயநகர நாயக்கர் கட்டடக்கலை வரும். 5வதாக நவீன கட்டடக்கலை. நவீன கட்டடக்கலைனா 1600 மேல வருதான் நவீன கட்டடக்கலை. அப்ப இங்க சரியானது ஆப்ஷன் சி 3 1 2 4 5. சோ இதனுடைய ஆண்டுகளை பார்க்கலாம். சோ பல்லவர் கட்டடக்கலை, பல்லவர் கட்டடக்கலையின் காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிபி 600 இருந்து 850. முற்கால சோழர் கட்டடக்கலை கிபி 850 இருந்து 1100. பிற்கால சோழர் கட்டடக்கலை கிபி 1100 இருந்து 1350. விஜயநகர நாயக்கர் கட்டடக்கலை கிபி 1350 இருந்து 1600. நவீன கட்டடக்கலை கிபி 1600க்கு பின்னர். கேள்வி 14. 7 கோவில்கள் எனவும் 7 கோவில்கள் என அழைக்கப்படும் மகாபலிபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோயில்கள் யாரால் கட்டப்பட்டன? சோ மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய கடற்கரை கோயிலை யார் கட்டினாங்க அப்படின்றத கேள்விதான் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. இது எத்தனை கோயில்கள் என்று அழைக்கிறாங்க? 7 கோயில்கள். இதை கட்டது யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனுக்கு இன்னொரு பெயர் ராஜசிம்மன். ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் தான் வந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் கடற்கரை கோயில கட்டியிருப்பாரு. இது 7 கோயில்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 15. சரியான இணையை தேர்வு செய்க. காஞ்சி கைலாசநாதர் கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டது 2ஆம் நந்திவர்மனா? காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டது 2ஆம் நந்திவர்மன் கிடையாது, தவறு. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில கட்டது 2ஆம் நரசிம்மவர்மனா? கிடையாது, தவறு. மாமல்லபுரம் நினைவு சின்னங்கள் யுனெஸ்கோ அங்கீகரித்தது. மாமல்லபுரம் நினைவு சின்னங்களை யுனெஸ்கோ அங்கீகரித்த ஆண்டு 1984. சரி. ஒற்றைக்கல் கோயில் எங்க இருக்குன்னா கழுகுமலையில காணப்படும். சரி. கேள்வி என்ன? சரியான இணையை தேர்வு செய்க. அப்ப சரியானது 3 4 சரி. காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டது யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டது 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன். இந்த காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டவர்தான் மகாபலிபுரம் கடற்கரை கோயிலையும் கட்டியிருப்பாரு. அடுத்து காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில கட்டது. காஞ்சி வைகுந்த பெருமாள் கோயில கட்டது 2ஆம் நந்திவர்மன். 2ஆம் நந்திவர்மன். மாமல்லபுரம் நினைவு சின்னங்கள் யுனெஸ்கோ அங்கீகரித்தது. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேக்குறாங்க. யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தளமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க மாமல்லபுரம் 1984ல. கேள்வி 16. முற்கால சோழர்களின் கோயில் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு தருக. முற்கால சோழர்களின் கோயில் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியது திண்டிவனம் தாதாபுரம் கோயில். தாதாபுரம் கோயில் எங்க இருக்கு? திண்டிவனத்துல இருக்கு. கேள்வி 17. அதே போல செம்பியன் மாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவிலுக்கு எடுத்துக்காட்டு செம்பியன் மாதேவியால் மறுவடிவாக்கம் செய்யப்பட்ட முற்கால கோவில்னாவே திருப்புரம்பியம் கோவில். கேள்வி 17. தவறான இணையை தேர்வு செய்க. எது தவறுன்றதை மட்டும் பார்க்கலாம். தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை 2ஆம் ராஜராஜன் கட்டினார். தாராசுரம் ஐராவதீஸ் கோயில கட்டது யாரு? 2nd ராஜராஜன் தான். சரி. திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கான்னா திருச்சி மாவட்டம் கிடையாது, தவறு. எங்க இருக்குன்னா திருக்குறுங்குடி அழகிய நம்பி கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அப்ப 2வது குற்றத்தவறு. 3. உலகிலேயே மிகவும் நீளமான கோயில் பிரகாரங்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் ஆகும். சரி. பாண்டியர்கள் தங்கள் குடைவரை கோயில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலைகளை நிறுவியிருப்பாங்க. யார் நிறுவியிருப்பாங்கன்னா பாண்டியர்கள் தான்
குடவரை கோயில்களுடைய கருவறையில கடவுளுடைய சிலைகளை நிறுவந்து யாரு? பாண்டியர்கள். அப்ப இங்க கேள்வினா தவறான தவறானது 2 மட்டும் தவறா இருக்கு. கேள்வி 18. கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறும் நூல் எது? சோ கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவுல வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததாக கூறும் நூல் எதுனா பிகநிதியா நூல். சோ இந்த பிகநிதியா என்ற நூல் தான் இது ஒரு பௌத்த நூல். இது பல்வேறு அறிஞர்களால் தொகுக்கப்பட்டது. இதுக்கு இவர்தான் அப்படின்ட்டு ஆசிரியர் தெரியாது. சோ இது ஒரு பௌத்த நூல். இது தொகுக்கப்பட்டது பல்வேறு நபர்களால் தொகுக்கப்பட்டது. இந்த நூல்ல தான் சொல்லியிருப்பாங்க கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறு வகைப்பட்ட 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்றிருந்ததாக கூறும் நூலாகும். சோ புவியியல் நூலை எழுதுறது யாரு? தாலமி. இண்டிகா நூலை எழுதுறது மெகஸ்தனிஸ். ராஜதரங்கணி கல்லாணர் எழுதியிருப்பாரு. கல்லாணர் எழுதிய ராஜதரங்கணி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியா நமக்கு தெரியும். சோ 18க்கு சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 19. சரியான இணையை தேர்வு செய்க. முதல் சமண பேரவை கூட்டம் பாடலிபுத்திரத்தில் நடைபெற்றது. சரி. அபரிக்கா என்றால் திருடாமை என்று பொருளானா? கிடையாது, தப்பு. கல்பசூத்ரா காளிதாசர் எழுதியிருப்பார்னா? கிடையாது, தவறு. ஜைன சரிதா அர்சர் எழுதியிருப்பார்னா? கிடையாது. சோ கல்பசூத்ரா பாத்தீங்கன்னா கல்பசூத்ரா என்பவர் எழுதிய நூல் ஜைன சரிதா. ஜைன சரிதா எழுதுறது யாருன்னா ஜைன சரிதா எழுதிய நூல் சரி கல்பசூத்ரா எழுதிய நூல் பாத்தீங்கன்னா ஜைன சரிதா என்ற நூல் எழுதியிருப்பாரு. பத்ரபாக் எழுதிய நூல் தான் கல்பசூத்ரா. இங்க தவறானது. கேள்வி சரியானது எதுன்னு மட்டும் கேட்டிருக்காங்க. 19க்கு சரியானது 1 மட்டும் தான் சரி. மத்த 3 ஆப்ஷனும் தவறா இருக்கு. சமணத்தின் 5 உறுதிமொழிகள் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. எக்ஸாம் பாயிண்ட் முக்கியமானது. சமணத்தின் 5 உறுதிமொழிகள்ல அகிம்சை, 2 சத்தியா, 3 அசௌரியா, 4 பிரம்மச்சரியா, 5 அபரக்கிரகா. இதுல அகிம்சைனா எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருக்கணும். சத்தியானா உண்மை என்று பொருள். அசௌரியானா திருடாமை. பிரம்மச்சரியானா திருமணம் செய்து கொள்ளாமை. அபரிக்கிரகானா பணம், பொருள், சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமை. இது சமணத்தின் 5 உறுதிமொழிகளில் உள்ளன. கேள்வி 20. சித்தனவாசல் குகை கோயிலை மத்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்த ஆண்டு. சோ சித்தனவாசல் குகை கோயில மத்திய அரசினுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தான் கீழே இருக்கு. எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1958ல. இந்திய தொல்லியல் துறை தொடங்கப்பட்டது 1861ல தொடங்கி இருப்பாங்க. தமிழ்நாடு தொல்லியல் துறை 1961ல தொடங்கி இருப்பாங்க. ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. கேள்வி 21. யாருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது? யாருடைய ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கி இருக்குன்னா பல்லவர்கள் காலத்துலதான் சமண சமயம் செழித்தோங்கி இருக்கும். கேள்வி 22. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 4 கூற்றுல எது சரின்னு மட்டும் பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை 83,359 பேர். மொத்த மக்கள் தொகையில் இவங்க எவ்வளவு இருப்பாங்கன்னா 0.12%. சோ 2011 மக்கள் தொகை லாஸ்டா நடந்தது 2011ல நடந்திருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த மக்கள் தொகையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சமணர்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 83,359 83,359 பேர் இருப்பாங்க. இது மொத்த மக்கள் தொகை தமிழ்நாட்டுல 0.12%. சோ முதல் கூற்று சரி. 2. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டம் கழுகு மலையில் உள்ள கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமணர் கோயில் தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்கின்றது. சோ தமிழ்நாட்டில் சமணம் புத்துயிர் பெற்றதை குறிக்கும் கோயில் எதுனா கழுகுமலையில் உள்ள சமணர் கோயில் தான்.
இது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததானா? கிடையாது, தவறு. 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில். அப்போ இரண்டாவது கூற்று தவறு. 3. வேலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ள குகைகளின் உள்ளே கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண துறவிகள் கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. கிபி 4ஆம் நூற்றாண்டுனா கிடையாது, 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கற்படுக்கைகள் கிடைச்சிருக்கும். அப்ப மூன்றாவது கூற்றும் தவறு. 4. திருமலை சமண கோயில். கேள்வி தெளிவா உள்வாங்க. திருமலை சமண கோயில் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டம் ஆரணி நகரின் அருகே அமைந்துள்ள ஒரு குகை வளாகத்தில் அமைந்துள்ளன. சோ திருமலை சமண கோயில் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கானா? வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது, திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்துல தான் இருக்கு, ஆரணி நகர்ல இருக்கு. அப்ப 4வது கூற்றும் தவறு. 22வது கேள்விக்கு சரியான விடை பின்வரும் கூற்றுகளில் சரியானது 1 மட்டுமே சரி. கேள்வி 23. கேள்வி 23. தவறான இணையை தேர்வு செய்க. 1. வினய பீடகான என்ன? வினய பீடகா என்பது பௌத்த துறவிகளுக்கான விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளன. இதில் தூய்மையான நடத்தை பெற இவை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். சோ முதல் கூற்று சரி. 2. சுத்த பீடகா. சுத்த பீடகான நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு ஆகிய குறித்து விளக்குவதா? சுத்த பீடகான அது கிடையாது. அபிதம்ம பீடகா. அபிதம்ம பீடகானா விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறுகின்றது. தவறு. ஜாதகங்கள். ஜாதகங்கள் பௌத்த இலக்கியங்களில் காணப்படும் புத்தருடைய வாழ்க்கை தொடர்பான பல்வேறு கதைகளை கூறும் நூலாகும். சரி. அப்ப இங்க கேள்வி என்னன்னா தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க, சரியானதுன்னு கேட்கல. சரியா தவறானது 2, 3 தவறு. என்ன தவறுனா சுத்த பீடகா என்பது விவாதங்களை சான்றுகளாக கொண்டு, சுத்த பீடகானா விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூல கோட்பாடுகளை கூறும். அபிதம்ம பீடகானா நன்னெறிகள், தத்துவம், நுண்பொருள் கோட்பாடு ஆகியன குறித்து விளக்குவதாகும். கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? தவறான இணை 2, 3 தவறு. கேள்வி 24. சரியான இணையை தேர்வு செய்க. இங்க 4 கூற்று தந்திருக்காங்க. 4 கூற்றுல எது சரி பார்க்கலாம். தீபவம்சம் நூல் புத்தருடைய போதனைகளையும் அவற்றை பரப்பியோர் இலங்கை வருகைக்கு புரிந்ததை பற்றியும் பேசுகிறது. தீபவம்சம், மகாவம்சம் இலங்கை சார்ந்த பௌத்த நூல்கள் தான். அதுல தீபவம்சம் பாத்தீங்கன்னா புத்தருடைய போதனைகள், அவற்றை பரப்பியோர் வந்து இலங்கைக்கு சென்றதை பற்றி குறிப்பிடுகிறது. சரி. முதல் பௌத்த உரையாசிரியர் புத்த கோசா. முதல் பௌத்த உரையாசிரியர் புத்த கோசா ஆவார். 2வது கூற்றும் சரி. 3. அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்த சரிதா சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூலாகும். சோ அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட நூல் வந்து புத்த சரிதா. இது சமஸ்கிருதத்தில் இதிகாச பாணியில் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை இயம்புகிறது. அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்த சரிதா கௌதம புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை சொல்லுதானா? சொல்கிறது. 3வது கூற்று சரி. 4. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணியான யுவான் சுவாங் தென்னிந்தியா வந்தபோது பௌத்தம் ஏறத்தாழ சரிவுற்ற நிலையில் இருந்தது. சோ தென்னிந்தியாவிற்கு வந்த சீன பயணி யாருன்னா யுவான் சுவாங் வந்திருப்பாரு. காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தாரு கிபி 7ஆம் நூற்றாண்டுல. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சோ இங்க சரியான விடை 1, 2, 3, 4 சரியா இருக்கு. கேள்வி 25. கூற்று 1, கூற்று 2 இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. நிலச்சந்தி என்பது, நிலச்சந்தினா 2 மிகப்பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் சிறிய துண்டு தான் நிலச்சந்தி. சரி. நீர்ச்சந்தி என்பது, நீர்ச்சந்தினா 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் சிறிய நீர்ப்பரப்பு தான் நீர்ச்சந்தி. இப்ப சரியான விடை 1, 2 சரி. கேள்வி 26. தவறான இணையை தேர்வு செய்க. 3 கூற்றுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இங்க தவறு எதுவுமே இல்ல. பனாமா நிலச்சந்தி வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிறது. அப்ப வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இணைப்பது பனாமா நிலச்சந்தி. சரி. பேரிங் நீர்ச்சந்தி வட அமெரிக்காவை ஆசியாவில் இருந்து பிரிக்கிறது. வட அமெரிக்காவை ஆசியாவில் இருந்து பிரிப்பது பேரிங் நீர்ச்சந்தி. 2வது கூற்று சரி. அப்பலேசியன் உயர்நிலம் என்பது உயரம் குறைந்தும் அகன்றும் காணப்படுது. அப்ப உயரம் குறைந்தும் அகன்றும் காணப்படும் நிலம்
அப்பலேசியன் உயர்நிலம். மூணாவது கூற்று சரி. அப்ப இங்க தவறான விடை தவறு ஏதுமில்லை. கேள்வி 27 பொறுத்துக. உலகில் உள்ள கண்டங்கள் உள்ள முக்கியமான சிகரங்கள் அதனுடைய ஹைட்டை கொடுத்திருக்காங்க. எவரெஸ்ட் சிகரம். எவரெஸ்ட் சிகரம் பாத்தீங்கன்னா ஆசிய கண்டத்தில் இருக்கும். 8848 எடுத்து வச்ச எவரெஸ்ட் அடைஞ்சிடலாம். சோ எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். அகான்குவா சிகரம். அகான்குவா சிகரம் 6961 மீட்டர் உயரமுடையது. மெக்கன்லி சிகரம். மெக்கன்லி சிகரம் 6194 மீட்டர் உயரமுடையது. கிளிமாஞ்சாரோ சிகரம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கும். கிளிமாஞ்சாரோ சிகரம் ஆப்பிரிக்கா கண்டம். இது பாத்தீங்கன்னா 5895 மீட்டர் உயரமுடையது. எல்பிரஸ் சிகரம் ஐரோப்பாவில் இருக்கும். எல்பிரஸ் சிகரம் 5642 மீட்டர் உயரமுடையது. சோ இங்க சரியான விடை ஆப்ஷன் ஏ. சோ எவரெஸ்ட் சிகரத்தை பொறுத்தவரையும் எந்த கண்டத்துல இருக்குன்னா எவரெஸ்ட் சிகரம் உலகிலே மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம் தான். சோ 8848 மீட்டர் ஆசிய கண்டம். இரண்டாவது அகான்குவா சிகரம் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரம் அகான்குவா சிகரம் 6961 மீட்டர் உயரமுடையது. மெக்கன்லி சிகரம் வட அமெரிக்காவின் மிக உயரமான சிகரம் மெக்கன்லி சிகரம் 6194 மீட்டர் உயரமுடையது. கிளிமாஞ்சாரோ சிகரம் ஆப்பிரிக்காவின் மிக உயரமான சிகரம் கிளிமாஞ்சாரோ 5895 மீட்டர் உயரமுடையது. எல்பிரஸ் சிகரம் ஐரோப்பாவினுடைய மிக உயரமான சிகரம் எல்பிரஸ் சிகரம் 5642 மீட்டர் உயரமுடையது. வின்சென்ட் மாசிப் சிகரம் அண்டார்டிகாவின் மிக உயரமான சிகரம் வின்சென்ட் மாசிப் சிகரம் 4892 மீட்டர் உயரமுடையது. காஸ்கியூஸ்கோ சிகரம். காஸ்கியூஸ்கோ சிகரம் ஆஸ்திரேலியாவில் இருக்கு. உலகிலே மிக சிறிய கண்டனா ஆஸ்திரேலியா கண்டனா, உலகிலே மிக பெரிய கண்டனா ஆசியா. ஆஸ்திரேலியாவில் இருக்கு இந்த காஸ்கியூஸ்கோ சிகரம். இதனுடைய உயரம் 2228 மீட்டர் உயரமுடையது. கேள்வி 28 பின்வரும் தொடர்களில் தவறானது எது எவை? சுப்பீரியர் ஏரி உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரியாகும். அப்ப உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரினா சுப்பீரியர் ஏரி தான். முதல் கூற்று சரி. 2 பெரிய சேற்று ஆறு என்ற புனைப்பெயருடன் மிசிசிபி ஆறு அழைக்கப்படுகிறது. அப்ப மிசிசிபி ஆறுடைய இன்னொரு பெயர் பெரிய சேற்று ஏரி, பெரிய சேற்று ஆறு. இரண்டாவது கூற்று சரி. 3 மேற்கத்திய காற்றுகள் அல்லது எதிர் வர்த்தக காற்றுகள். மேற்கத்திய காற்றுகள்னு சொல்லலாம் அல்லது எதிர் வர்த்தக காற்றுகள் 300 முதல் 600 வரையிலான மத்திய அச்சக்கோட்டு பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக வீசும் நிலையான காற்றுகள் ஆகும். மூணாவது கூற்று சரி. உலகின் சர்க்கரை கிண்ணம் என பிரேசில் அழைக்கப்படுகிறது. உலகின் சர்க்கரை கிண்ணனாவே கியூபா தான் வரும். உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா, இங்க பிரேசில் தந்திருக்காங்க. அப்ப நாலாவது கூற்று தவறு. அப்ப இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படும் மாநிலம் எதுன்றத ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 29 கூற்று காரணம். கூற்று கனடாவின் நியூ பவுண்ட்லாந்து தீவுக்கு அருகில் அமைந்துள்ள கிராண்ட் பேங்க் உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளமாகும். அப்போ உலகின் மிக சிறந்த மீன்பிடி தளமாவே கிராண்ட் பேங்க் தான். இது எங்க இருக்குன்னா கனடாவுல நியூ பவுண்ட்லாந்து தீவு இருக்கு, அதுக்கு பக்கத்துல தான் இருக்கு. கூற்று சரி. அதுக்கான காரணம் ஏன் அப்படின்னா கல்ப் வெப்ப நீரோட்டமும் லாப்ரடார் குளிர் நீரோட்டமும் சந்தித்துக் கொள்வதால். கல்ப் என்றது ஒரு வெப்ப நீரோட்டம், லாப்ரடார் என்பது ஒரு குளிர் நீரோட்டம். அப்ப இந்த கல்ப் நீரோட்டமும் லாப்ரடார் குளிர் நீரோட்டம் சந்தித்துக் கொள்வதால் மீன்கள் வளர்வதற்கான ஏற்ற சூழலை உருவாக்குகிறது. அதனால்தான் இது உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளமா இருக்கு கிராண்ட் பேங்க். சோ இங்க கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு, பாத்துக்கங்க. கேள்வி 30 காபி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? காபி உற்பத்தினாவே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாடு பிரேசில் உலக அளவுல. இந்தியாவுல காபி உற்பத்தியில ஃபர்ஸ்ட் வகிக்கும் மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகா. கேள்வி 31 கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களின் வரைபடம் எது? கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களின் வரைபடம் நில அளவை படங்கள்னு சொல்லலாம். கிராமம் மற்றும் நகர்ப்புறங்கள் வரைபடத்தை எதுன்னு சொல்லலாம்? நில அளவை படங்கள். கேள்வி 32 நில வரைபடத்துல மேப் இதுல 1 சென்டிமீட்டர் என்பது நிலத்தில் டேஷ் கிலோமீட்டருக்கு சமம். நில வரைபடத்தை பொறுத்தவரையும் 1 சென்டிமீட்டர் என்பது 10 கிலோமீட்டருக்கு சமமா இருக்கும். கேள்வி 33 பொறுத்துக.
நில வரைபடத்துல குறிச்சிருப்பாங்க வெள்ளை நிறம் மஞ்சள் நிறம், அது எதனோடு தொடர்புடையதுன்னு பார்க்கலாம். சோ வெள்ளை நிறத்தை பொறுத்தவரையும் பனிப்பகுதியை குறிக்கக்கூடியது, மஞ்சள் நிறம்னா விவசாய பகுதியை குறிக்கக்கூடியது, பச்சை நிறம் என்பது காடுகளை குறிக்கக்கூடியது, நீலம் என்பது நீர்நிலைகளை குறிக்கக்கூடியது, பழுப்பு வந்து பாத்தீங்கன்னா மலை குன்று மற்றும் சம உயரக்கூட குறிக்கும். சோ இங்க சரியானது ஆப்ஷன் ஏ. சிவப்பு நிறம் எதை குறிக்கும்னா குடியிருப்பு மற்றும் சாலையை குறிக்கும். கருப்பு நிறம் வந்து பாத்தீங்கன்னா ரயில் பாதையை குறிக்கக்கூடியதா இருக்கும். மேப்ல நில வரைபடத்துல பாத்துக்கோங்க. கேள்வி 34. புவி மாதிரி பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சோ புவி மாதிரி என்பது புவியியல் முப்பரிமாண அமைப்பாகும். சரி. புவியின் மாதிரி அமைப்பு என்று பெயர். சரி. ஒரு இடத்தின் அதிகப்படியான தகவல்களை புவி மாதிரி வழங்க இயலும். சோ புவி மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இடத்தின் அதிகப்படியான தகவல்களை புவி மாதிரி வழங்க இயலானா வழங்க இயலாது. அப்ப மூணாவது குற்று தவறு. புவி மாதிரினை கையில் எடுத்து செல்ல இயலாது. சரி. சோ நில வரைபடத்துக்கும் புவி மாதிரிக்குள்ள வேறுபாடு என்னன்னு பாத்தீங்கன்னா புவி மாதிரி என்பது ஒரு முப்பரிமாண அமைப்பு, ஆனா நில வரைபடம் என்பது இரு பரிமாண அமைப்புடையது. இப்ப நில வரைபடம் சிறிய மற்றும் பெரிய பரப்பளவை காட்டும். ஒரு இடத்தின் அதிகப்படியான தகவல்களை நில வரைபடம் மூலமா வழங்க இயலும். நில வரைபடத்தை கையில் எடுத்து செல்ல இயலும், ஆனா புவி வரைபடத்தை கையில எடுத்து செல்ல இயலாது. கேள்வி 35. பேரிடர் தொடர்பான கேள்வி. பேரிடர் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் இருக்கு. மனிதனால் உருவாகும் பேரிடர்களில் சரியானது எது எவை? 1 தொற்று தாவரங்கள், 2 போர், 3 தொழில்நுட்ப போக்குவரத்து பேரழிவுகள், 4 கட்டமைப்பு சரிவு மற்றும் உற்பத்தி வீழ்ச்சிகள். இதுல மனிதனால் உருவாகும் பேரிடர்கள் சரியானது 2, 3, 4 சரி. 1 வந்து வராது. தொற்று நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர் வகையில வரக்கூடியதா இருக்கும். சோ எதெல்லாம் இயற்கை பேரிடரா இருக்குன்னு பார்க்கலாம். இயற்கை பேரிடர்களை பொறுத்தவரையும் புவி உட்பகுதியில நடக்கக்கூடியது, புவி மேற்பரப்புல, வானிலை ஆய்வுல, சுகாதாரத்துல. புவி உட்பகுதியில பொறுத்தவரை இயற்கை பேரிடரா நிலநடுக்கம், சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்பு. அதே பூமியினுடைய மேல் பகுதியில நடக்கக்கூடியது நிலச்சரிவு, பனிச்சரிவு. வானிலை ஆய்வு நீர்வளத்துல புயல் காற்று, சூறாவளி, பனிமலை, வெள்ளம். அடுத்து சுகாதாரத்தை பொறுத்தவரை தொற்று நோய்கள். இதெல்லாம் இயற்கை பேரிடருக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 36வது கேள்வி. சுனாமி என்பது எந்த மொழி சொல்? சுனாமி என்பது ஜப்பானிய மொழி சொல். இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுனாமி எப்ப தாக்குச்சுன்னு நமக்கு தெரியும். 2004 டிசம்பர் 26ல. கேள்வி 37. கூற்று காரணம். கூற்று பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005இல் உருவாக்கப்பட்டது. பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005இல் உருவாக்கப்பட்டது. சரி. காரணம் இந்திய அரசால் டிசம்பர் 25, 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. அப்ப பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? டிசம்பர் 25, 2005ல கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2005ல ஏற்படுத்தினாங்க. சோ பேரிடர் மேலாண்மை ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சோ கூற்று சரி, காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் ஆகும். கேள்வி 38. மாநில பேரிடர் மேலாண்மை திட்ட காலம். மாநில பேரிடர் மேலாண்மை திட்ட காலம் என்பது எந்த காலகட்டத்துக்குரியதுன்னா 2018 to 2030 தான் மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம். இது தமிழக அரசு வடிவமைச்சிருப்பாங்க. கேள்வி 39. கூற்று 1, கூற்று 2 இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1. அவசர கால மருத்துவ உதவி எண். அவசர கால மருத்துவ உதவி எண் 108 சரி. தீ விபத்திற்கு உதவி எண் 101 101. சோ இரண்டு கூற்றுமே சரி. கேள்வி 40. பாலிட்டி ஏரியாவில இருந்து. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் என்று கூறியவர் மகாத்மா காந்தி. கேள்வி 42. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களை உலகத்தில் தாங்கு நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐநா பொது சபையில எப்போ உரையாற்றும் போது சொல்லியிருப்பார்னா 2012ல சொல்லியிருப்பாரு. கேள்வி 42. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? சோ 4 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். 1. உலகெங்கிலும் கல்வியறிவற்ற இளையோரில்
உலகெங்கிலும் கல்வியறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட 53% பேர் பெண்கள் ஆவரா? சோ முதல் கூற்று தவறு. உலகெங்கிலும் கல்வியறிவற்ற இளையோர்ல கிட்டத்தட்ட 63% பெண்கள் இருப்பாங்க. அப்போ முதல் கூற்று தவறு. 2, ஆழ்கடத்தலில் அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பறிவு இல்லாத பெண்கள். சோ ஆழ்கடத்தல அதிகமா பாதிக்கப்படுவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் தான். சரி. மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ஆழ்கடத்தல்கள் பற்றிய ஐக்கிய நாடுகளின் இடைமுகமை திட்டம் விளக்குகின்றது. 2வது கூற்று சரி. 3, கல்வி அறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் கல்வி அறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தையை ஒப்பிடுகையில் 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. சோ 3வது கூற்று சரி. 4, பின்தங்கிய நாடுகளில் 3 ஒரு பெண் குழந்தைக்கு 18 வயதுக்குள் திருமணமாகி விடுகிறது. மற்றும் எந்த நாடுகளில் பெண் குழந்தைகள் 7 அல்லது அதற்கு மேலான வருடங்கள் படிக்கிறார்களோ அவர்களின் திருமணம் 4 ஆண்டுகள் வரை தள்ளி போகிறது என்று ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதியம் சொல்லியிருப்பாங்க. இந்த கேள்வி என்னன்னா சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3, 4 சரி. கேள்வி 43. 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபில எவ்வளவு சராசரி சதவீதம் அதிகரிக்குன்னா 3% அதிகரிக்கிறது. கேள்வி 44. பெண்களுக்கான முதல் பள்ளியை ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இருவரும் இணைந்து தொடங்கிய ஆண்டு. பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கி இருப்பாங்க ஜோதிராவ் பூலேயும் சாவித்ரிபாய் பூலேயும் 1848ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேள்வி 45. சரியான இணையை தேர்வு செய்க. முதல் பெண் பிரதமர் வாலண்டினா தெரஸ்கோவான்னு தந்திருக்காங்க. சோ முதல் பெண் பிரதமர் வாலண்டினா தெரஸ்கோவானா கிடையாது, தவறு. முதல் பெண் விண்வெளி வீரர் சிரிமாவோ பண்டாரநாயக்கேன்னு தந்திருக்காங்க, தவறு. முதல் பெண் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்கே from ஸ்ரீலங்கா. முதல் பெண் விண்வெளி வீரர் வாலண்டினா தெரஸ்கோவா from ரஷ்யா. அப்போ முதல் 2மே தவறா இருக்கு. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் ஜென்கோ தபே, சரி. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் சார்லோட் கூப்பர், சரி. ஜென்கோ தபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, சார்லோட் கூப்பர் இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. சோ இங்க சரியான இணை 3 மற்றும் 4 தான் சரியா இருக்கு, 1, 2 தவறு. கேள்வி 46. இந்தியாவின் முதன்மை பெண்மணிகளை கால வரிசைப்படி தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி. சோ இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி தான், சரி. எப்ப தேர்ந்தெடுத்திருப்பாங்க? 1966ல. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா. அன்னை தெரசா எப்ப நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க? அமைதிக்கான நோபல் பரிசு 1979. 3. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யாருன்னா ஐநாவுடைய முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட். எப்ப தேர்வு செஞ்சாங்கன்னா 1953, 1953. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி யாருன்னா கிரண்பேடி தான் முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி. இவங்க எப்ப தேர்வு ஆயிருப்பாங்கன்னா 1972. கேள்வி என்ன? முதல் பெண்மணிகளை கால வரிசைப்படி சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. இங்க சரியானது 3, 1, 4, 2. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. சோ இது அப்படியே முழுமையா பார்த்தரலாம், ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடியது. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி எப்ப தேர்வானாங்க? 1966. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் அன்னை தெரசா 1979ல வாங்கியிருப்பாங்க. ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் முதல் பெண் தலைவரா விஜயலட்சுமி பண்டிட் தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு 1953. முதல் பெண் காவல் அதிகாரி உயர் அதிகாரி கிரண்பேடி 1972. கேள்வி 5. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் பச்சேந்திரி பால். பச்சேந்திரி பால் எப்ப எவரெஸ்ட் சிகரத்தை அடைஞ்சாங்கன்னா 1984ல. நெக்ஸ்ட் ஒன், புக்கர் பரிசு பெற்ற டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் எப்பனா 1997ல. முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் தேர்வான ஆண்டு 2007. மக்களவையின் சபாநாயகர் பதவி வைத்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் 2009. உச்ச நீதிமன்ற முதல் பெண் நீதிபதி மீரா சாஹிப் பாத்திமா பீவி
வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இந்த ஏரியாவில இருந்து. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் அன்னி பெசன்ட். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் சுசிதா கிருபாலனி. முதல் பெண் காவல்துறை இயக்குனர் காஞ்சனா சௌத்ரி பட்டாச்சாரியா. இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சரும் நிர்மலா சீதாராமன் தான். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916 5 மாநிலங்களுடன் புனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். சரி, மத்திய அமைச்சரவையில் பதவி வைத்த முதல் பெண் யார்னா விஜயலட்சுமி பண்டிட். 17 மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ். அவர் 25 வயதாக இருந்தபோது ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சராயிருப்பாரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. இவர் ஒன்றிணைந்த மாகாணங்களின் பொறுப்பாளராக இருந்திருப்பாரு. கேள்வி 47. 2011 ஆண் பெண் கல்வி அறிவு இடைவெளி வீதம் எவ்வளவு உள்ளது? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கு இடையான கல்வி அறிவு இடைவெளி எவ்வளவு இருக்குன்னா 16.28%. அதே இது 2011. அடுத்து 2001 வந்து பாத்தீங்கன்னா இடைவெளி வந்து 21.59. அதுக்கடுத்து 1991 பாத்தீங்கன்னா 24.84% இடைவெளி, கல்வி இடைவெளி. அடுத்து 1981 பாத்தீங்கன்னா 26.62% இருக்கும் ஆண் பெண்ணுக்கு கல்வி அறிவு இடைவெளி விகிதம் இந்தியாவில். கேள்வி 48. ஏகபோக போட்டி என்ற சொல் பேராசிரியர் எட்வர்ட் H. டேஸ் ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சாம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாட்டு நூலில் சொல்லியிருப்பாரு. அப்ப ஏகபோக போட்டி கோட்பாட்டு நூலை எழுதந்து எட்வர்ட் H. அந்த நூல்ல ஏகபோக போட்டி என்ற சொல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாரு. எப்ப இந்த நூலை எழுதிட்டிருப்பாருன்னா 1933 1933ல. கேள்வி 49. ஒலிகோபோலி என்பது எந்த மொழி சொல்? ஒலிகோபோலி என்பது கிரேக்க மொழி சொல். கேள்வி 50. அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் எத்தனை உள்ளன? அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் 8 இருக்கு. கேள்வி 51. பாராளுமன்றத்தால் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அக்டோபர் 1986. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது டிசம்பர் 24 1986. நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. கேள்வி 52. சரியான இணையை தேர்வு செய்க. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் எப்ப தொடங்கினாங்க? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 1988. சரி. சட்ட அளவீட்டு சட்டம் 1986 கிடையாது. இந்திய தர நிர்ணய பணியகம் 2009 கிடையாது, தவறு. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்ப ஏற்றினது? அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. சரி. இந்த தவறானது. கேள்வி என்னன்னா சரியானது கேட்டிருக்காங்க. சரியானது 1-4. சட்ட அளவீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் ஏற்படுத்தப்பட்டது 1986. அதே போல பொருட்களின் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1980. பொருட்களின் சட்டம் உருவான ஆண்டு 1980. கேள்வி 53. உலக அளவில் டேஷ் சதவீதம் சாலை விபத்துகளுக்கு இந்தியா பொறுப்பாகிறது? உலக அளவுல 10% இறப்புகளுக்கு, சாலை விபத்துகளுக்கு இந்தியா பொறுப்பு ஆகும். எத்தனை சதவீதம்? 10%. கேள்வி 54. தவறான இணையை தேர்வு செய்க. இதுல எது தவறுன்னு பார்க்கலாம். சாலை விதிகளின் ஒழுங்குமுறைகள் வெளியிடப்பட்டது 1989. சரி. மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகள் 1988 வெளியிட்டாங்களா? தவறு. மத்திய மோட்டார் வாகன விதிமுறைகள் 1989ல. மோட்டார் வாகன விதிமுறைகள் வெளியிட்டது 1968. இங்க சரியா தவறானது 2 மட்டும் தவறு. கேள்வி 55. சாலை போக்குவரத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1988. கேள்வி 56. ஒவ்வொரு வருடமும் சாலை பாதுகாப்பு வாரம் எந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகிறது? சோ சாலை பாதுகாப்பு வாரம் ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. டேஸ் ரிலேட்டடா சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி மாதத்தில் தான் கொண்டாடுறாங்க. கேள்வி 57. சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பி தருகிறது. அதுபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காக மீண்டும் செலவு செய்கிறான் என்ற கூற்றை கூறியவர் யார்னா காளிதாஸ். கேள்வி
58. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? பின்வரும் கூற்றுகளில் தவறான எது எவை? 4 கூற்று இருக்கு, இதுல எது தவறுன்னு பார்க்கலாம். 1, வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை என்று பேராசிரியர் செலிக்மன் கூறுகிறார். சோ வரினா என்னன்றத பத்தி பேராசிரியர் செலிக்மன் சொல்லியிருப்பார். வரினா என்ன? ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்புன்னு சொல்லியிருப்பார். யாரு? செலிக்மன். சரி. கீன்ஸ் வரி விதிப்பு பற்றிய 4 வகை கோட்பாடுகளை முன்வைத்தாரா? ஆடம் ஸ்மித் தான் பாத்தீங்கன்னா வரி விதிப்பு பற்றிய 4 வகை கோட்பாடுகளை சொல்லியிருப்பாரு. கீன்ஸ் கிடையாது. 2வது கூற்று தவறு. 3, வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியாக வரி விதிப்பது விகிதாச்சார விதி என சொல்லலாம். சரி. ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது தேய் வீத வரியாகுமா? ஒருவருடைய வருமானம் அதிகரிச்சா அதற்கேற்ப வரி விகிதம் அதிகரிப்பு தேய் வீத வரியானா கிடையாது, வளர்வீத வரி. வளர்வீத வரி. அப்ப கேள்வி என்னன்னா பின்வரும் கூற்றுகள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2 மற்றும் 4 தவறா இருக்கு. அடுத்து 59, நேர்முக வரிகளில் பொருந்தாதது எது? சோ எகனாமிக் ரிலேட்டடான क्वेश्चन. நேர்முக வரிகள்னாவே நமக்கு டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் சிலபஸ்ல இருக்கு. சோ ஏற்கனவே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய ஏரியா கூட நேர்முக வரிகள். எதெல்லாம் நேர்முக வரி? செல்வ வரி, நிறுவன வரி, ஆடம்பர வரி வருமானம் வராது, மூலதன ஆதாய வரி வரும். அப்போ நேர்முக வரிகள் பொருந்தாது 3 மட்டும் பொருந்தாது. எதெல்லாம் நேர்முக வரிகள்? வருமான வரி, இன்கம் டாக்ஸ், செல்வ வரி, நிறுவன வரி, மூலதன ஆதாய வரி, பத்திர பரிவர்த்தனை வரி. இந்த பத்திர பரிவர்த்தனை வரி டைரக்ட் டாக்ஸ்லயும் வரும், இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் வரும். இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் வரும். எது? இந்த பத்திர பரிவர்த்தனை வரி மட்டும் டைரக்ட் டாக்ஸ்லயும் வரும், இன்டைரக்ட் டாக்ஸ்லயும் வரும். பாத்துக்காங்க தெளிவா. மறைமுக வரிகள். மறைமுக வரிகள் எதெல்லாம் இருக்குன்னா சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, பத்திர பரிவர்த்தனை வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி, விற்பனை வரி, ஆடம்பர வரி. இது எல்லாமே சேவை வரிகள். சரி, மறைமுக வரிகள்ல அடங்கக்கூடியது. கேள்வி 60, மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்ப இயற்றினாங்க? மத்திய வருமான சட்டம் 1963. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. கேள்வி 61, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 61, 2003 ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. வேல்யூ ஆடட் டாக்ஸஸ், VAT ன்னு சொல்லுவாங்க. சோ இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. VAT டாக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்தியாவுல எங்க அறிமுகப்படுத்தினாங்க? ஹரியானா ஸ்டேட்ல. எப்போ? 2003ல. முதல் கூற்று சரி. 2, பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2006ல மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. சோ மதிப்பு கூட்டு வரி மத்த 24 ஸ்டேட்ஸ்ல 2006ல அறிமுகப்படுத்தினாங்கன்னா கிடையாது, 2007ல அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப 2வது கூற்று தவறு. 3, சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். சரக்கு மற்றும் சேவை வரி 2017 ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. சரி, ஜிஎஸ்டி பத்தி கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தூய்மை பாரதத்தின் மீதான வரி 2015 நவம்பர் 15ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தூய்மை பாரதத்தின் மீதான டாக்ஸ் 2015 நவம்பர் 15ல தொடங்கி இருப்பாங்க. சரி, கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. 1, 3, 4 சரி. கேள்வி 62. சோ 62ல இருந்து 100 வரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 39 கேள்வி சயின்ஸ் ரிலேட்டடான கேள்வி, குறிப்பா அறிவியல் விதிகள் தொடர்பான கேள்விதாங்க. சோ இந்த 39 கேள்விகளுமே 62ல இருந்து 100 வரை இருக்கக்கூடிய 39 கேள்விகளுமே ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கேள்விகள் தான். சோ சயின்ஸ் லாஸ் ரிலேட்டடான क्वेश्चंस. சோ ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை டேஸ் என்று பெயர், நிலைமம் என்று பெயர். கேள்வி 63, இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. உந்தம். மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. மொமெண்டம், உந்தம். கேள்வி 64,
ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் என்று குறிப்பிட விதி. நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்னன்னா, ஒரு பொருள் தொடர்ந்து ஓய்வு நிலையில இருந்தா அது ஓய்வு நிலையில தான் இருக்கும், ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்தா இயக்கத்திலே தான் இருக்கும். அதன் மீது ஏதான செயல்பாடு, எந்த ஒரு விஷயம் செயல்படாத வரை தொடர்ந்து அதே நிலையில் இருப்பது என்னன்னு சொல்லுவாங்க, நியூட்டனின் முதல் விதின்னு சொல்லலாம். கேள்வி 65. நீர்க்குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல் ஆகியவை எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது? நீர்க்குழாயை திறக்கிறது மூடுதல் ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா இரட்டைகளின் திருப்பு திறன் விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது. கேள்வி 66. ஒரு நியூட்டன் என்பது எத்தனை டைனுக்கு சமம்? ஒரு நியூட்டன் என்பது 10⁵ டைனுக்கு சமம். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 67. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை எவ்வாறு அழைப்பர்? கணத்தாக்கு விசை என்று அழைப்பர். கேள்வி 68. நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. நிலவின் சில பகுதிகள் எப்பவுமே சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளி திசைக்கு டேஸாக இருப்பதால், சூரிய ஒளி திசைக்கு செங்குத்தாக இருக்கிறதுனால்தான் நிலவின் சில சூரிய ஒளியை பார்த்ததே கிடையாது. நிலவின் சில பகுதிகள் செங்குத்தாக இருந்ததால். சரியான ஆப்ஷன் ஏ. கேள்வி 69. பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அல்பிடோன்னு சொல்லலாம். அல்பிடோனா பூமியுடைய மேற்பரப்பால சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் எதிரொலிப்பதா என்னன்னு சொல்லலாம், அல்பிடோன்னு சொல்லலாம். கேள்வி 70. சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? சூரியன்ல அதிகமா இருக்கக்கூடிய வாயு ஹைட்ரஜன் கேஸ் தான். கேள்வி 71. அண்டத்தின் புவிமைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர். அண்டத்தின் புவிமைய மாதிரி கோட்பாடு வந்து தாலமி. சரியான ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 72. அண்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கம் இல்லையெனில் கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? அண்டத்துல புவியீர்ப்பு முடுக்கு இல்லைன்னா எடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும், முற்றிலும் உருக்குலைவை ஏற்படுத்தும். இரவு பகல் என்பதை நாம் பார்க்கலாமானா கிடையாது. சோ சரியானது 1, 2 சரி. அண்டத்துல புவியீர்ப்பு முடுக்கு இல்லைன்னா 2 நிகழ்வு நடக்கும். 1 எடையின்மை என்ற உணர்வு, 2 முற்றிலும் உருக்குலைந்து விடும். கேள்வி 73. பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவுக்கு சமமா இருக்கும்? பூமியில் மனிதனின் நிறை 50 கிலோகிராம்னா 50 × 9.8 பெருக்கணும்னா 490 நியூட்டன் கிடைக்கும் அவருடைய எடை. கேள்வி 74. புவியின் இயற்கையான துணைக்கோள் நிலவு. கேள்வி 75. விடுபடு திசைவேகமானது, விடுபடு திசைவேகம் எப்படி இருக்குன்னா கோளுக்கு கோள் மாறுபடும், எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். கேள்வி 76. விண்மீன்களின் குழுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. விண்மீன்களின் குழுக்கள் நட்சத்திர கூட்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கேள்வி 77. ஒரு சுழல் உலர்த்தி சலவை இயந்திரத்தில் அதிக வேகத்தில் துளையிடப்பட்ட உருளை சுழற்றுவதன் மூலம் ஆடைகளில் இருந்து அதிகப்பட்ட நீரை நீக்குகிறது. எனவே நீர்த்துளிகள் கீழ்ப்படியும் விதி என்னன்னு கேட்டிருக்காங்க. நீர்த்துளிகள் வந்து கீழ்ப்படியும் விதி நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா அடிப்படையில செயல்படுகிறது. அதாவது நியூட்டனுடைய முதல் லா என்ன சொல்லும், ஒரு பொருள் இயக்கத்துல இருந்தா அது தொடர்ந்து இயக்கத்திலே இருக்கும், ஓய்வுல இருந்தா தொடர்ந்து ஓய்விலே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நியூட்டனின் முதல் லா. இதுல வந்து நீர்த்துளிகள் கீழ்ப்படியும் விதி எதுனா நியூட்டனின் முதல் லா விதிப்படிதான் இருக்கும். கேள்வி 78. வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார். வாயு விதியை கூறியவர் ராபர்ட் பாய்ல்ஸ். கேள்வி 79. அபல் விதி எதனை அடிப்படையாக கொண்டது? அபல் விதி டாப்ளர் விளைவை அடிப்படையாக கொண்டது. கேள்வி 80. சயின்ஸ் அறிவியல் எனும் சொல்லின் தோற்றுவாய். சயின்ஸ் என்பது லத்தீன் மொழி சொல்லாகும். கேள்வி 81. கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் இரண்டாம் விதி டேஸ் எனவும் அழைக்கப்படும். கோள்களின் இயக்கம் பற்றிய கெப்லரின் இரண்டாம் விதி சம பரப்பு விதின்னு சொல்லலாம். சம பரப்பு விதி. கேள்வி 82. குளிர்சா தடங்களுக்கு பொறுத்து கொள்ளுங்க. 82வது கேள்வி. குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. குளிர்சாதன பெட்டி ரெஃப்ரிஜரேட்டர் மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவம்
வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவம் பாத்தீங்கன்னா வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 83. வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? சோ வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைனாவே என்ன லான்னு பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதியின் அடிப்படையில் தான் உயர்த்தப்படுகிறது. கேள்வி 84. சூறைக்காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடு? சூறைக்காற்றுல கூரை தூக்கி வருதல் பெர்னலியின் தேற்றத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 85. கீழ்கண்டவற்றுள் எது சரியான கூற்றாகும்? நியூட்டனின் ஈர்ப்பு விதியானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில ஈர்ப்பு விசையை குறிக்கிறது. நியூட்டனுடைய ஈர்ப்பு விதி. சோ முதல் கூற்று சரி. புவிக்கும் நிலவுக்கும் இடையான ஈர்ப்பு விதியை கூறுகிறது. சரி. எலக்ட்ரானுக்கும் அணுக்கருக்கு இடையான ஈர்ப்பு விசையை குறிக்காதா? குறிக்காதுன்னு தந்துட்டாங்க. குறிக்கும், ஆனா குறிக்காதுன்றதுக்காக மூணாவது கூற்று வராது. சோ நியூட்டனுடைய ஈர்ப்பு விதியானது 1, 2 சரி. சூரியனுக்கு பூமிக்கும் இடையில ஈர்ப்பு விசையை குறிக்கும், பூமிக்கு நிலவுக்கும் இடையில ஈர்ப்பு விசையை குறிக்கிறது. கேள்வி 86. கீழ்கண்டவற்றுள் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது? நாம ஃபர்ஸ்ட் क्वेश्चन சயின்ஸ்ல பார்த்திருப்போம் நிலைமத்தை பத்தி. சோ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா என்னதுன்னா எதனோட தொடர்புடையது? நிலைமத்தோடு தொடர்புடையது. கேள்வி 87. ஈர்ப்பு மாறிலி g மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் g ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு gm² gr². கேள்வி 88. கெப்லரின் பரப்பு விதியானது டேஸ் அழிவின்மை விதிப்படி அமைகிறது. கெப்லரின் பரப்பு விதி கோண உந்தம் அழிவின்மை விதிப்படி அமைகிறது. கேள்வி 89. இயற்கை தேர்வு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் சார்லஸ் டார்வின். கேள்வி 90. பைரோமீட்டர் டேஸ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. பைரோமீட்டர் பாத்தீங்கன்னா ஸ்டீபன் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. கேள்வி 91. டாப்ளர் விளைவை பொறுத்து கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை? இது ஒளியில் ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரானது. சரி. ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரானதா? சவுண்ட்ல டாப்ளர் விளைவு சமச்சீரா இருக்குமானா இருக்காது. தவறு. ஒளியில் டாப்ளர் விளைவு சமச்சீரற்றதா? ஏற்கனவே மேல பார்த்திருப்போங்க. ஒளி லைட்ல டாப்ளர் சமச்சீரானது, இங்க சமச்சீரற்றது. தவறு. சமச்சீரானதா இருக்கும். சவுண்ட்ல டாப்ளர் விளைவு சமச்சீரற்றது. சரி. லைட்ல டாப்ளர் விளைவு ஒரு சமச்சீரா இருக்கும். சவுண்ட்ல டாப்ளர் விளைவு சமச்சீரற்றதா இருக்கும். அப்ப இங்க சரியானது 1 மற்றும் 4 சரி. கேள்வி 92. வான ஊர்தியின் இறக்கை. வான ஊர்தினா ஏரோப்ளேன். அதன் டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. வான ஊர்தியின் இறக்கை டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. பெர்னோலி தேற்றத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. கேள்வி 93. ஹூக் விதியின்படி 1 தகைவு ப்ரொபோர்ஷனல் திரிபு தகைவு E × திரிபு E திரிபு பை தகைவு. அப்ப இங்க ஹூக் விதிப்படி சரியானது 1 மற்றும் 2 சரி. தகைவு ப்ரொபோர்ஷனல் திரிபு சரி. தகைவு E × திரிபு. ஹூக்ஸ் லா 10th புக்ல இருக்கும். 10th சயின்ஸ் புக்ல. கேள்வி 94. இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி எது? இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி லாப்லேஸ் விதி. கேள்வி 95. ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல்? ராமன் விளைவை பொறுத்தவரையும் தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். ராமன் விளைவு தூய்மையான திரவங்கள் நிகழும் ஒளிச்சிதறலை குறிக்கும். கேள்வி 96. டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன? சார்லஸ் டார்வினுடைய கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகிறதுனா சிறிய தொடர்பு மரபு சார்ந்த மாறுபாடு மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன. கேள்வி 97. மீட்சி எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதான் ஊக்ஸ் விதின்னு சொல்லுவாங்க. மீட்சி எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர்த்தகவில் இருக்கும். தகைவு அதன் திரிபுக்கு
நேர்த்தகவல் இருக்கும் என்பது என்னன்னா ஊக் விதி. இத சொன்னது ஊக்குன்னு சொல்லலாம், அதனால இது ஊக் விதின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, பெயர் வச்சிருப்பாங்க. கேள்வி 98, எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்கப்படுகிறது? எங்கு செயற்கை ஈர்ப்பு உருவாக்குவாங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான், விண்வெளி நிலையத்துல தான் உருவாக்குறாங்க. கேள்வி 99, ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு திண்ம பந்துகள் பரப்புகள் ஒன்றை ஒன்று சார்ந்து நகரும் போது டேஸ் அவைகளின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். உராய்வு பாத்தீங்கன்னா சார்பு இயக்கத்தை எதிர்க்கும். கேள்வி 100, அழுத்தத்தின் SI அலகு என்ன? அழுத்தத்தின் SI அலகு பாஸ்கல். சோ இந்த வீடியோ பொறுத்தவரை நம்ம பாத்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல தேர்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய நமக்கு சிலபஸ் படி இருக்கக்கூடிய ஏரியால இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுக்கப்பட்டுள்ளது. அதே போல சயின்ஸ் பகுதியில அறிவியல் விதிகள் சயின்ஸ் லாஸ்ல இடம்பெற்றுள்ள ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடா ஒரு 39 கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமா இந்த 100 கேள்விகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.